இங்கேயே நிறுத்திட்ட? நீ போய் விளையாட மாப்பிள்ள, நான் அப்படியே கிளம்புறேன். ஏன் வெளில எதுவும் வேலை இருக்கா? உள்ளேயே வேலை இல்லையா, வெளியே என்னத்தை? ஏற்கனவே கடுப்பில் இருக்கேன், நீ மண்டியை சாப்பிடாத விஷயத்த சொல்லு. சொல்ல வேண்டியது தானே, நான் முள்ளைக்கு அவனை தான் கொடுக்க போகிறேன், அவன் மேலே எப்படி கையை வைக்கிறதுன்னு நான் என்ன சொல்லிட போகிறேன். நான் அதை விட்டுட்டு சும்மா தோத்த கடுப்பு ஆறு இதுன்னு சாப்பிட்டேன். மாப்பிள்ள மாப்பிள்ள, இத்தனை வருஷம் என் கூட இருந்து என்ன அவ்வளோதான் புரிஞ்சிருக்கல. தேவை இல்லை, போடா. ஆள் ஆட்டம் நான் ஜெயிட்டோம். யார் சொல்லணும் சொல்ல கட்டி நான் பாட்டு போடுவேன், இது என்னோட கண்ட்ரோல். பாட்டு ஞாபகம் இருக்குல்ல? அண்ணா உன் மாமனார் வீட்டுக்கு போயிட்டு வந்தது ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு? இதா வந்துட்டார்ல, நம்ம பாட்டை கேட்கறதுக்காகவே கெத்தா வரட்டும் வரட்டும். இருக்கு இன்னைக்கு வரதை பற்றி எப்படின்னு வாய் மூட்டுறேன் கொஞ்சம். ஏன் அந்த ஆள் ஊரில் தானே பொண்ணு எடுக்கிறான், அந்த ஆள் வீட்டிலையா பொண்ணு எடுக்கிறான்? நீ பிரச்சனை பண்ணுவோம் பண்ணுறேன். இந்த ஆள் கூட ஒரு மது ஒழிப்பு போராளி இருப்பானே, அந்த ஆளை காணா. நண்பே டாஸ் வின்னு பேட்டிங் இறங்கணும். பாட்டெலாம் போட சொல்லியிருக்கு, போய் ஒழுங்காக ஆடிட்டு வா. டேய் ராசா, சொல்லுங்கப்பா. நம்ம இந்த மேட்ச்சை முடிச்சுட்டு ஊருக்கு போகிற வரைக்கும் உன் 90 வாரங்களையும் சாத்திக்கிட்டுறா. மேட்ச் முடி வரைக்கும் எதுவும் பேச மாட்டேன்ப்பா. ஓ விளாண்டு வா. சில பேர் திங்கிற சோறெல்லாம் சப்புன்னு இருக்கும் போல இருக்கு, மானம் கட்டவனுங்க. அன்பு இன்னும் சற்று நேரத்தில் அவரது அதிரடியை தோக்க வருகிறார். போயிட்டு வாப்பா, போயிட்டு வாப்பா, நான் பேசுறப்பா, போயிட்டு வாப்பா, போயிட்டு வாப்பா, நீ வா. அன்பே நீ ஸ்ட்ரைக் அடிக்க, நான் இங்க அடிக்கிறேன். அம்பையர் அவர் என்ன பண்றாருங்க? அதான் தோத்துட்டாங்கல்ல. பிரகாஷ், ஜெயிச்ச டீம்ல இருந்து ஆடக்கூடாது, தோத்த டீம்ல இருந்து வேற டீமுக்கு ஆடலாம். அதுக்குன்னு எங்கிட்டே தோத்துட்டு எங்கிட்டே ஆடுவாரா? கமிட்டியே நாங்க தான், எவ்வளவு நாளா ஆடுறா, அந்த ரூல்ஸே கிடையாதுப்பா. டேய் பிரகாஷ், விடுற ஆட்டு போட்டோம். ஏய் என்ன சொன்ன? தப்பா என்ன சொன்ன? ஆடுக்குன்னு தானே சொன்னேன். ஆட்டு போட்டுன்ற நான் பிச்சை போடுற, நான் கூட கேட்டேனா? இல்லை இவனை அன்னைக்கு விக்கெட் எடுத்துட்டு பார்க்கறது, இன்னைக்கு ஆட்டு போட்டோன்றது. நான் வந்த முதல்ல இருந்து பார்த்துன்னு தான் இருக்கிறேன், பேச்சும் பார்வையும் திமிரா தான் இருக்குது. ஹலோ, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லுங்க, நீங்கள் வேறு தான் நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஃபோனா பேசுகிறோம் அவ்வளோங்கிற, அதெல்லாம் உங்களோட வச்சுக்கோ, இங்கெல்லாம் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். ஆட்டு போட்டோமாமே? டே அம்பே, நீ சொல்கிற விளையாண்டுமா இல்லையான்னு கண்டவெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். ஹலோ, இந்த கண்டவன் கண்டவன்லாம் பேசுகிற அவ்வளோ வச்சுக்காதீங்க, நான் மரியாதை தானே பேசிகிட்டு இருக்கேன். இன்னொரு முறை அலோன்னு சொன்ன வச்சுக்கேன், இங்கே நடக்கிறதே வேறு. ஏய் அண்ணா ஆடுவாரு, இஷ்டம் இருந்து ஆடுங்க, ரெடி வாக் ஓவர் கொடுத்து கிளம்புங்க. ஏய் போ லெக் அம்பர் போய் நில்லு, போங்கப்பா ஃபீல்டிங். இங்க பாருங்கப்பா, ரப்பர் பந்து விளையாட்டு ஆரம்பிச்ச காலத்துல இருந்து தோத்த டீம்ல இருந்து ஒருத்தர் வேற டீம் விளையாடலாங்கிறது எழுதப்படாத விதி, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. வாடா, உங்க வீட்டுல வர மாட்டேன் போ. சே வாடா. முதல் இன்னிங்ஸ் முடிய 96 ரன்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்துள்ளது தொழுதூர் பாய்ஸ் அணி. ஒரு மேட்ச்ல 5வது ஓவர்ல 2 பேரும் மோதி பரபரப்பு உண்டாக்குனாங்க. இந்த மேட்ச்ல ஒரு பந்திலே மோதிக்கிறாங்க. போன மேட்ச்ல கெப் போட்டு எடுத்து போட அனுப்புறாரு. சுத்தி பட்டு போகிறா. என்ன அதிசயமா, இத்தனை வருஷத்துல கெத்து முதல் பந்தையே அடிச்சாரா, இப்பதான் நாங்க பாக்குறோம். அந்த அளவுக்கு போன மேட்ச் அவருக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. பாப்போம் இது தொடருமா இல்ல அன்பு கட்டுப்படுத்துவாரா? ஆஹா வீச பண்ற கீப்பரிடம் தங்க போகுது. கண்டிப்பா சொல்றேன், இது பவர் பாய்ஸ் அணிக்கும் தொழுர் அணிக்கு நடக்கிற மேட்ச் மாதிரி தெரியல, செத்துக்கு அன்புக்கு நடக்கிற போட்டி மாதிரி தெரியுது. மூணாவது அன்பின் கடைசி பந்து, அது அன்புன்னு ஒரு கெஸ்ட் பிளேயர் கெத்த மேட்ச் தோக்கடிச்சு அசிங்கப்படுத்திட்டான், அதுக்கு அவனை. அதுக்கு அவன்கிட்ட பிரச்சனை பண்ணோடனே கமிட்டிக்கிட்ட கேட்டாங்க விளையாட போயிருக்கு.
கிரவுண்ட்ல சண்டை போட்டதுல அந்த அண்ணன் டிவில வருதுடா இங்க வாயேன். நம்ம எது பண்ணாலும் கூட்டத்தில் ஒருத்தனா இருக்கக்கூடாது, தனி ஒருத்தனா இருக்கணும். டேய் அந்த அண்ணன் பின்னாடி பாரு, ஒரு வீடு சிஎஸ்கே கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு. டேய் ஊடே அந்த அண்ணன் தாத்துக்குடா. 12 பந்துகளில் 3 ரன்கள் தேவை என்ற நிலையில் பவர் பாய்ஸ் அணி தனது 8வது விக்கெட்டை இழந்தது. தனியாளாக போராடி கொண்ட கெத்து 71 ரன்களுடன் ரன்னை திசையில் மாட்டிக்கொண்டார். மீதம் இருக்கும் 2 விக்கெட்டை வீழ்த்த அன்பு 11வது ஓவரை வீசி வருகிறார். பவர் பாய்ஸ் அணி தனது 9வது விக்கெட்டை இழந்தது. கெத்துவின் அதிரடியெல்லாம் வீணாக்கி அன்பு தனது அணியை வெற்றி பாதை அருகில் என்ன பண்ணுவது தெரியாது. கவர்மெண்ட் எப்படியா நின்றுனா ஒரு 4 பால் நின்றுன்னு அடுத்த ஒரு அண்ணன் வந்துருவாரு. அன்பு சிங்கிள்ஸ் எடுக்க தான் ட்ரை பண்ணுவான். நான் எல்லாரையும் பக்கத்துல நிக்க வச்சிருக்கேன். உடம்புலாம் வாங்கி நிக்காத. பயப்படாம ஆடு சரியா? எனக்கு இந்த ஓவர் ஜெயிச்சாகணும். தொட்டு விட்டு வந்து லாஸ்ட் விக்கெட் அன்பே எடுத்துரு. அந்த அண்ணனை மட்டும் அந்த பக்கம் விட்டுறாத. கெத்துவிற்கு அந்த ஒரு ரன் எடுத்து கொடுப்பாரா இல்லை அன்பிற்கு தனது விக்கெட்டை கொடுப்பாரா ஜுஷித்? அன்புவின் 2வது பந்து ஜுஷித்தை நோக்கி அங்கே லெக் சைடில் சிங்கிள் எடுத்து அம்பேரால் நாட் ரன் என்று அறிவிக்கப்படுகிறது. ஒரு பால் பேட்ல ஆட மாட்டேன். சிங்கிள் மட்டும் தட்டி விட்டுறான். மீண்டும் கெத்து ரன் திசை சென்றார். எப்படியாவது அந்த பக்கம் போயிட மாட்டோமானு கெத்தோட காலு பரபரப்புல அந்த பக்கம் இந்த பக்கம் அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. கெத்து அன்பும் தான் விளையாடி கொண்டிருக்கிற டீமை ஜெயிக்க வைப்பதற்கு உயிர் கொடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பார்ப்போம். இதோ அன்பின் 3வது பந்து கடைசி விக்கெட் ஜுஜித்தை நோக்கி என்ன பண்ண போகிறார் சுஜித்? அந்த ஒரு ரன் எடுத்து கொடுப்பாரா கெத்துவிற்கு? இல்லை, பவர் பாய்ஸ் அணி தனது 10வது விக்கெட்டை இழந்தது. அம்பையர் கிரீஸில் நிற்க சொல்லுங்க. அண்ணா ஃபர்ஸ்ட் வார்னிங், கிரீஸ்லேயே இருங்க. உள்ள வாங்க. என்னண்ணா இந்த விக்கெட்லாம் அப்படி வெத்தா எடுக்கூடாதா? கெத்தா எடுக்கணும்டா. போடா தெரிது போடா. என்ன போ சொல்ற? அன்பு கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமா பவர் பாய்ஸ் பார்க்கலாம். போலாம் அன்பே. அன்பின் 5வது பந்து சுஷித்தை நோக்கி ஐயோ என்னப்பா நடக்குதாங்க? பேட்டை தூக்கி போட்டு போறாரு. கமிட்டி அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. இதுக்காக கூப்பிட்டீங்க அவரை? இப்படி பண்றாரு. பின்ன என்னடா அவன் விட்டு கொடுத்து நாங்க ஆடுறதா? கேப்டன் வருஷம் பேசிக்கலாம். சிலர மாதிரி இன்னைக்கு கெத்தானவங்களடா நாங்க. 20 வருஷமா நாங்க கெத்து. இந்த பத்தி அந்த அளவுக்கு ஏதோ ஊர்ல இருந்து பெரிய ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் காசு நம்மளே எடுத்துக்க சொல்றாங்க. கப்பு மட்டும் அவங்களே எடுத்துக்கிறாங்களாம். என்ன ஓகே தானே? எக்ஸ்ட்ரா பணம் தரேன்றானுங்க. கப்புலாம் யாருக்கு வேணும்? ஏய் என்னடா அசிங்கமா பணங்க நானு? கப்பு ஜெயிக்க தான்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு விளாண்டோம். அசிங்கமா? உங்க ஊர்ல ஜாலி ஃப்ரெண்ட் டைரக்டா ஃபைனல் ஆடிட்டு இருக்காங்கல்ல, அப்போ பொத்திட்டு தானே இருக்க. அப்போலாம் அசிங்கம் தெரியல உனக்கு. மணி, ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் பற்றி தப்பாக பேசுகிற வச்சுக்காத. அது உங்க ஊர் டீம் தான். உன் டீம் மாதிரி எகிற அதான் உன்னை சேர்த்துக்கவே மாட்டாங்கல்ல. டேய் எதுக்குடா இப்ப தேவலாம் பேசுற? ஓ தம்பியை சொந்த டீம்ல இருந்தே விரட்டி விட்டாங்களா? அதான் தங்க இடம் இல்லாம வேற வேற டீம்ல இருந்து வராப்லையோ. நீ ஏன்டா கெஸ்ட் பிளேயர்லாம் கேட்டுட்டு இருக்க? இன்னைக்கு கமிட்டி போய் குழந்தை மாமா இங்க வா. வாயா யார் பாட்டனாங்க இப்போ? மாம்சே உருந்தாளி கதை தெரியுமா உனக்கு? இருந்தாலும் தம்பி அதன் கதை கடைசி வரையும் யார் போராடுனாங்களோ அவங்க தான் ஆட்டனாங்க.
அன்னைக்கே வச்சு மூஞ்சில முழிக்காத போயிங்க இருந்து. இவனை நம்பி ஊரு ஃபுல்லா கடனை வேற வாங்கி வச்சிருக்கேன். இனிமே அவன் கூட உன சுத்துறத பார்த்தேன். நம்ம அசாத என்னதெல்லாம் ஊர் மானத்தை வாங்குறதுல வந்துட்டான் அவன் புருஷன். முதல்ல அவன் புருஷன் வீட்டுக்கு கூட்டு போ. ஏய் வாய் மூடு. ஏய் நீ எதுக்கு வந்தீங்க? பாப்பா கூட்டு வீட்டுக்கு போ. என்னது வீட்டுக்கு போகணுமா? ஆளை விடு சாமி, போதும். உன் கூட நான் மாரடிச்சு. நான் என் குறை காலத்தையாவது மரியாதையை கழிச்சுக்கிறேன். இனி நீ இருக்கிற திசைக்கே நான் வரல, நீயும் வராத. வாடி.